படிங்க சார். தேங்காய் அப்படியே வாங்க சார். பழம், அதுக்கப்புறமா பூ, அதுக்கப்புறமா கற்பூரம், அதுக்கப்புறமா சாம்பிராணி. இதெல்லாம் யார் சார் பயன்படுத்துறாங்க? எந்த கடவுள் பயன்படுத்துறாங்க? இதெல்லாம் பயன்படுத்துறது தவறு. நீங்க வேற ரூபத்துல வணங்குங்கன்றாங்க. அப்படியே யாரை கொச்சப்படுத்துறாங்க இவங்க? யாரமா கொச்சப்படுத்துறீங்க நீங்க? உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு யாரும் சர்ச்சுக்கு வராங்க அவங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. பொதுமக்கள் எல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னா மந்திரம், அதுல வேற எங்களுடைய மந்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுடைய கர்த்தரை பத்தி போடுறீங்க. இது கரெக்டுங்களா? எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்ற பொண்ணு தான் நான். நீ இதை விட்டுட்டு வந்தீங்கன்னா தான் நீ இதுல முழுமையை அடைய முடியும்ன்ற ஒரு ரூல்ஸ் போடுறீங்க பாருங்க, அதை தான் நான் எதிர்க்கிறேன். நான் பரம்பரையே கிறிஸ்டினில் இருக்கிறவங்க கூட வந்து எதுவுமே தெரியறதில்ல. அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, கும்பிடுவாங்க, வருவாங்க. ஆனால் இப்போதைக்கு புதுசாக போய் கன்வெர்ட் ஆகுறாங்க பாரு, அப்பப்பா அவங்க போடுற ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸே அவங்க தான் உருவாக்கி எதுன்னு வந்து வச்சு உங்க மாரி பண்ணுவாங்க. ஏன் இந்த வீடியோவை நான் போடுறேன்னா, என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதியில் 2 ஆம்பளை பசங்க, 2 பேரும் கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க வந்து சொந்த வீடு வாங்கி அவங்களுக்கு 2 பேருக்குமே நல்ல மாதிரியாக கல்யாணம் பண்ணி, ஒருத்தர் வந்து ஃபாரினில் வேலை பார்க்குறாரு, அங்கேயே செட்டில். இன்னொருத்தர் வந்து பக்கத்து ஊரில் வேலை பார்க்குறாரு. எப்பயானா வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த அப்பா இறந்து போகிறாரு. அந்த அம்மா மட்டும் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஃபோன் பண்ணி சொல்லி சொந்த பந்தங்களெல்லாம் வந்தாச்சு. அந்த 2வது பையனும் வந்தாச்சு. வந்தவர் அவருடைய ஃபேமிலியோடு போய் ஓரமாக நின்றுட்டார். என்ன அப்படின்னு கேட்டால், அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டினில் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க அப்பா தலைமூட்டுக்கிட்ட காமாட்சி மா விளக்கும் ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்மெல்லு அவங்களுக்கு ஒத்துக்காதான். ஸோ நான் வந்து கும்பிட்ற தெய்வத்துக்கு இதெல்லாம் வந்து ஒத்துக்காது, அதனால் நான் பக்கத்தில் வரல, என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்துன்னு போய் அவங்க சொந்த சித்தி அவங்க அந்த அம்மாவோட தங்கச்சி பசங்க இருக்குவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன செய்யணும்னு பார்த்து நல்ல மாதிரியே செய்யுங்க, என்னால் இதில் வந்து கலந்துக்க முடியாது, நான் கும்பிட்ற தெய்வம் இதுக்கு ஒப்பு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு போய் தன்னுடைய பிள்ளைங்களை கூட பக்கத்தில் அனுப்பாமல் ஒய்ஃபு பிள்ளைங்க இவர் தூரமாக இருந்து அப்படி எட்டி பார்த்துட்டு போய் ஓரமாக நின்றுக்கினாங்க. ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் எனக்கு. இந்த மாதிரி பெற்றவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளுக்கு தடையாக எடுக்கக்கூடிய சாங்கியம் சம்பிரதாயம் அது கடவுளாகவே இருந்தாலும் தூக்கி தூர போடுங்க. உனக்கு பசிச்சிச்சா அப்படின்னு கேட்டு உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டுவோம் நம்ம அம்மா. அதுக்கு கஷ்டப்பட்டுன்னு வந்து நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்றதுக்காக தன்னுடைய ஆசைகளை கூட கடந்து ஒரு 100 ரூபா கூட எடுத்துன்னு வந்து உழைச்சி தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஆக்கி போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு அப்பா. அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையே நீ வந்து செய்ய மாட்டேன்னா, இது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நான் அதை தான் சொல்கிறேன். நான் நீங்கள் பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யக்கூடிய கடமைக்கு தடையாக இருக்கக்கூடியது அது கடவுளாகவே இருந்தாலும் தூக்கி தூர போடுங்க. அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ யார் மனசையும் நோகடிக்கிறதுக்காக நான் போடல. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. கடவுளுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ, நம்மளை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைங்களாம் வாழ்ந்தால் அது போதும். அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையை இறுதி சடங்கை பிள்ளைங்களாக இருந்து நீங்கள் செய்யுங்க. இதுக்கு எந்த மதமாகவே இருந்தாலும் அப்படியேப்பட்ட ஜாதியும் தேவையில்லை, மதமும் தேவையில்லை, தூக்கி தூர போடுங்க.